இங்கே நம்ம மெயினாக ஹேர் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு சொட்டத்தலை, பூச்சி வெட்டு, இளநரை, பொடுகு இருக்குல்ல, டேண்ட்ரஃப், அதுக்கெல்லாம் பக்காவாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. சாதாரண ஒரு ஹேர் ஆயில் கிடையாது, பக்கா ட்ரீட்மெண்ட் தான் தரும். இது வந்து நம்ம கிட்ட இப்போ ரிசல்ட் வந்தவங்க தான் இதுதான் அலோபேஷியா, இதுதான் இந்த மாதிரி இருந்த ஆளுக்கு தான் இந்த மாதிரி போயிருக்கு, அப்புறம் இந்த மாதிரி போனவருக்கு தான் இந்த மாதிரி போயிருக்கு. ஃபுல்லாக ஹெர்பல் தான், அதெல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹேர் டிரான்ஸ்ஃபர், பிபி அந்த மாதிரி எதுவுமே இங்கே இல்லை. ஃபர்ஸ்ட் விசிட்டில் பாருங்க இது இப்படி இருந்துச்சு, இது செகண்ட் விசிட்டில் இப்படி வந்துச்சு, இது தேர்ட் விசிட்டில் இவ்வளோ முடி வந்துச்சு. ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் ஜாஸ்தி வருது. ஸ்கேல்ப் ஃபோட்டோ பார்த்தோன்னா ஃபோட்டோ பார்க்கும்போதே டாக்டருக்கு தெரியும் என்ன ப்ராப்ளம்னு. இந்த ஒரு ஹேர் ஆயில் வருது, இதுதான் மெயின் நம்ம ஹேர் ஆயில். அப்போ அவருக்கு டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால இது மட்டும் போட்டால் டேண்ட்ரஃப் போகாது, இந்த ஒரு ஹேர் ஆயில் வரும், சேர்த்து வரும். ஹாய், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. இன்னைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த சென்டருக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட ஃபாரின்ல இருந்தெல்லாம் ஹேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த சென்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் சிஸ்டர் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சிஸ்டர். ஹாய், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். ஓகே சிஸ்டர், உங்களுடைய கிளினிக்கோட பேர் என்ன, எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லுங்க. இது வந்து விஎம் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல், விஜயன் மாஸ்டர்ஸ் ஆயுர்வேதான்னு சொல்லுவோம். இது வந்து மட்டனூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட் இருக்கு. இது வந்து ஏர்போர்ட்டுக்கு இங்க இருந்து 4 கிலோமீட்டர் பக்கம், கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டனூர்ல தான் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த கிளினிக்கோட எக்ஸாக்ட் கூகுள் மேப்போட லிங்க் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்தேன். ஸோ எக்ஸாக்டாக வந்து 273 கிலோமீட்டர் வந்து காமிச்சிச்சு. நீங்கள் டேரெக்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்கை ஃபாலோ பண்ணி டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சிஸ்டர், உள்ளே என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்றத சொல்லிடுறீங்க. உள்ளே போய் நமக்கு பார்த்துக்கலாம், வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம். கைஸ், இவர் தான் விஜயன் மாஸ்டரோட பையன் டாக்டர் வினூப் விஜயன், இந்த கிளினிக்கோட எம்டி. ஓகே சார், இந்த கிளினிக்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது? இங்கே நம்ம மெயினாக ஹேர் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு சொட்டத்தலை, பூச்சி வெட்டு, இளநரை, பொடுகு இருக்குல்ல, டேண்ட்ரஃப். இந்த பூச்சி வெட்டுன்னா தெரியும்ல, நம்ம முடி ரவுண்ட் ரவுண்டாக கொட்டி அலோபேஷியா ஏரியாட்டான்னு சொல்லுவாங்க. ரவுண்ட் ரவுண்டாக கொட்டி கொட்டி முழுசாக போய் அது ரொம்ப டேஞ்சர். அது சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து ஃபுல்லாக ஹேர், இந்த பாடியில் எந்த ஹேரும் இருக்காது, அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரஸ். அது அதுக்கெல்லாம் பக்காவாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. சாதாரண ஒரு ஹேர் ஆயில் கிடையாது, பக்கா ட்ரீட்மெண்ட் தான் தர. ஹேர் ஆயில் இருக்கு, அது கூட நம்ம ஹேர் ஆயில் தருவாங்க. ஆனால் மெடிசின்ஸ், நிறையா மெடிசின்ஸ்லாம் நம்ம தருவாங்க. அது ஆயுர்வேத பக்கா ஹெர்பல், அது சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் தருவாங்க. என்னென்ன பிரச்சனை வந்து பார்த்துட்டு தான் ட்ரீட்மெண்ட். இவங்க கிட்ட வந்து ஹேர் ஆயில் மட்டும் இல்லை, பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஹேர் ஆயில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட ஃபாரின் கிளைண்ட்டுமே இருக்காங்க. ஒரு சில கிளைண்ட்டோட பிஃபோர் ஆஃப்டர் வந்து ஃபோட்டேஜ் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். நிறைய இருக்கு, நிறைய ஃபோட்டோஸ் இருக்காங்க. நிறைய பேர் நம்ம மெடிசன் நம்ம இது யூஸ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே சார், போய் பார்த்துடலாமா? கண்டிப்பாக வாங்க. இப்போ இங்கே என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு நீங்கள் கேட்டீங்க. ட்ரீட்மெண்ட் நீங்கள் அலோபேஷியா தான் நம்ம மெயினாக கொடுத்துட்டு இருக்கோம். அலோபேஷியானா இந்த பேச்சஸ் மாதிரி ஹேர் போனது நிறைய ரீதியில் இருக்குது. அது எப்படியெல்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். அப்புறம் இந்த டேண்ட்ரஃப் இஷ்யூஸ்னால ஹேர் போனது, சின்ன வயசுலேயே இந்த வெள்ளை முடி வந்து ஹேர் போனது, இந்த மாதிரிக்கெல்லாம் இங்கேருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன். இது வந்து நம்மக்கிட்ட இப்போ ரிசல்ட் வந்தவங்க தான் இதுதான் அலோபேஷியா, இதுதான் இந்த மாதிரி இருந்த ஆளுக்கு தான் இந்த மாதிரி போயிருக்கு, அப்புறம் இந்த மாதிரி போனவருக்கு தான் இந்த மாதிரி போயிருக்கு. இது வந்து நார்மல் இந்த ஜென்ஸுக்கெல்லாம் இருக்கிற ஹேர் ப்ராப்ளம் தான். ஆமாம், அவர் தான் இது அவருக்கு வந்த ரிசல்ட் தான் இது. இது ஃபுல்லாக டேண்ட்ரஃப் ஆகி, டேண்ட்ரஃப் ஃபுல்லாக வந்து தலையில் சொரியாசிஸ் மாதிரி ஆயிருந்துச்சு. அவருக்கு ஒரு 3 மாதத்தில் வந்த ரிசல்ட் தான் இது. இந்த மாதிரி இதுலேயுமே வந்துட்டு இந்த சர்ஜரி அந்த இல்லை இங்கே ஃபுல்லாக ஆயுர்வேதா தான். நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆயில், ஷாம்பு பார்த்துட்டு ஃபுட் சப்ளிமெண்ட்ரி ஒரு டேப்லெட்டுக்கு ஆட் பண்ணுவோம், அது மட்டும்தான். அதெல்லாமே ஃபுல்லாக ஹெர்பல் தான், அதெல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹேர் டிரான்ஸ்ஃபர், பிபி அந்த மாதிரி எதுவுமே இங்கே இல்லை. இப்போது இது உங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும்னா உள்ளார டாக்டருக்கு போய் ஸ்கேல்ப்பை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக இதை பற்றி தெரியலாம். அப்புறம் வந்து அலோபேஷியான்னு நினச்சி எல்லாருமே லேசாக விட்டுடுவார். அது ஒரு பயங்கரமான நோய் தான். அது ஃபஸ்ட்டு இப்படி பேச்சஸ் மாதிரி போய் ஃபுல்லாக போயிடும் பாடியில். குழந்தைங்களுக்கு தான் நிறைய வந்துட்டு இருக்குது இப்போது இடத்துல. அப்புறம் இது எப்படி வருதுன்னு சொன்னால் நம்ம பாடியில் இருக்கிற ஹார்மோன் சேஞ்சஸில் வரலாம், அப்புறம் இம்யூனிட்டி இம்பேலன்சிங், இந்த மாதிரி பல காரணத்துக்கும் வரலாம். இது எல்லாத்துக்கும் ரெடியாக தான் நம்ம ஹேர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் விசிட்டில் பாருங்க இது இப்படி இருந்துச்சு, இது செகண்ட் விசிட்டில் இப்படி வந்துச்சு, இது தேர்ட் விசிட்டில் இவ்வளோ முடி வந்துச்சு. இப்போவுமே ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இது ஒரு குழந்தை,
குழந்தைங்க ஆமாம், இது வந்து குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் இப்படி இருந்துச்சு, இது 6 மாதத்துக்குள்ள இப்படி ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ முன்னாடி ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ரைட் 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 ரைட். இது எல்லாமே அலோபேஷியாவுக்கு தான் நமக்கு நிறையா ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இந்த பூச்சி ஆமாம் 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 ஆமாம், இந்த பேச்சஸ் மாதிரி போயிருக்கு. அப்புறம் இந்த மாதிரி இதான் இங்கே பேச்சஸ் இதான் இதெல்லாமே பேச்சஸ் வந்தது தான். ஓகே. இந்த இப்படி இருந்தாலுக்கு இப்படி ஆயிடுச்சு ஆஃப்டரு. இது ஒரு லேடி தான், இவருக்கும் ரிசல்ட் வந்துச்சு, இப்போது ஃபுல்லாக ரிசல்ட் வந்துச்சு. ஓகே. இப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் ஜாஸ்தி வருது. ஸ்கேல்ப் ஃபோட்டோ பார்த்தோன்னா ஃபோட்டோ பார்க்கும்போதே டாக்டருக்கு தெரியும் என்ன ப்ராப்ளம்னு. வெறும் ஒரு லேசாக ஒரு ஆயில் மட்டும்னு சொல்லி விட்டுடக்கூடாது, ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கணும். அது அப்ளை பண்ணுறதுக்கு ஹேர் ஆயில் நிறைய ப்ராடக்ட் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களாம் என்ன பண்ணலாம், டேரெக்டாக தான் வரணுமா? இல்லை சார், அதுக்கு நம்ம ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். நமக்கு நிறைய வருதுன்னா ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் தான். இது இப்போது தமிழ்நாடு கர்நாடகா மட்டும் இல்லை, வெளியே அவுட் சைட் UK கனடா அங்கேருந்து கூட நமக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் கொடுக்குற நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஃபோன் போட்டு அதில் உங்கள் ஸ்கேல்ப் தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ நாங்கள் அனுப்புனா டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். அவருக்கு மொபைலில் எடுத்தால் போதும். அந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ எல்லாருக்குமே இவ்வளோ தூரம் வர முடியாது. ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் தான் இப்போ நிறைய முன்னாடி போயிட்டு இருக்கு. ஃபுல்லாக நல்லா எல்லா இதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும்னா உள்ளர வாங்க, டாக்டர் இருக்கார், உங்களுக்கு எல்லாமே பார்த்து தெளிவாக எடுக்கலாம். சார் சொல்லுங்கள் சார், இப்போ எனக்கு வந்துட்டு இப்போது கண்டிப்பாக ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ரொம்ப நாளாகவே இருக்குது. அது எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எப்படி நீங்கள் பார்ப்பீங்க, எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? நோக்கணும், ஃபஸ்ட் செக் பண்ணுறீங்க? செக் பண்ணணும். ஓகே. டேண்ட்ரஃப் வந்து செக் பண்ணணும். செக் பண்ணணும். டேண்ட்ரஃப் இருக்கான்னு இப்போ பார்க்கணும். ஓகே. ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் இதெல்லாம் பாருங்க. ஓ ரைட். டேண்ட்ரஃப் எல்லாமே இருக்கு இல்லையா, இது டேண்ட்ரஃப் தான். அதான் அதை நம்ம பார்க்கும்போது தான் ட்ரீட்மெண்ட் அது வேணும் அதெல்லாமே பார்த்து அதுக்காக ஆயில் எல்லாமே கொடுப்பாங்க. ஓ டேண்ட்ரஃப் இருக்குது. இருக்குது. இது அசால்ட்டாக விட்டோம்னா அப்படியே ஹேர் ஃபால் ஆகிட்டு இருக்கும், அப்படி தானே? இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக அந்த ஒரு முடியோட வேர்கிட்ட வந்துட்டு அந்த டேண்ட்ரஃப் அப்படி ஃபார்ம் ஆகிருக்கு. இது அப்படியே அசால்ட்டாக விட வந்து ஹேர் ஃபால் ஆகுது. தாராளமாக ஹேர் ஃபால் பண்ணுறேன். ஓகே. அப்போ டேண்ட்ரஃப் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே அது நார்மலாக இருக்கணும். இல்லை டேண்ட்ரஃப் மட்டும் இல்லை, அதுக்கு கூட நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கறது இல்லையா, எல்லாமே ப்ராப்பராக இருக்கும்போது கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக இருக்குது. ஓகே. அது 1 by 1 வந்து அப்படியே நீ ஃபாலோ பண்ணுவீங்க? அது ஆயில் எல்லாமே இருக்கு இல்லையா, அது ஆயில் இருக்குது, சப்ளிமெண்ட் இருக்குது, எல்லாமே கொடுக்கும்போது கம்ப்ளீட் பேக்கேஜாக ஹேரில் எல்லா ப்ராப்ளமும் கிளியர் ஆகும். ஓகேங்க சார், தேங்க்யூ. ஓகே சிஸ்டர், இப்போ ஃப்ரெண்டை வந்து டாக்டர் செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதுவும் இல்லாமல் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? அவருக்கு வந்து சார் இந்த ஒரு ஹேர் ஆயில் வருது, இதுதான் மெயின் நம்ம ஹேர் ஆயில். அப்போ அவருக்கு டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால இது மட்டும் போட்டால் டேண்ட்ரஃப் போகாது, இந்த ஒரு ஹேர் ஆயில் சேர்த்து வரும். அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். அது மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த கிளென்சர் வரும். இது ஒரு நாள் இந்த கிளென்சர் போட்டு வாஷ் பண்ணால் அடுத்த நாள் இந்த ஹேர் வாஷ் பவுடர் பேஸ்ட் போட்டு வாஷ் பண்ணணும். அதே மாதிரி முடி ரொம்ப தின்னஸாக இருக்கிறதுனால இந்த திக் ரூட் ஃபுட் சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும். காலையில் ஒன்று சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இது ஒரு ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே வருது, இந்த ஸ்ப்ரேயும் குளிச்சதுக்கப்புறம் ஸ்கேல்பில் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராப்பராக யூஸ் பண்ணால் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே சிஸ்டர், இப்போ இது மட்டும் யூஸ் பண்ணால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்? இது மட்டும் யூஸ் பண்ணால் சால்வ் ஆகாது. நீங்கள் இதை எடுத்து லேசாக விட்டுடக்கூடாது, ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். உங்கள் லைஃப் ஸ்டைல் பார்த்துக்கணும். இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி இந்த மெடிசன் எல்லாமே நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்கவே வந்து இவங்களுக்கு கஸ்டமர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இவங்க சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ அவங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃப்யூல். டாடா, see you soon. Thank you, ma'am. Okay, welcome, sir.